கோடநாடு கொலை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு கோடநாடு எஸ்டேட்டில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொள்ளை சம்பவம் குறித்த வழக்கை கடந்த ஓராண்டாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக குற்றம் நடைபெற்ற கோடநாடு எஸ்டேட்டில் சில நாட்களுக்கு முன்னர் சிபிசிஐடி போலீசார் தலைமையில் நிபுணர் குழு ஆய்வு செய்தது. இந்த நிலையில் உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நிபுணர் குழு அறிக்கையின் நகலை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுகுறித்து முடிவெடுக்க அரசு தரப்பு கால அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கு விசாரணை ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பல்துறை வல்லுநர்களை கொண்ட குழு இந்த மேலதிக விசாரணையின் ஒரு பாகமாக அங்கு புலனாய்வு மேற்கொண்டார்கள். அந்த புலனாய்வு சம்பந்தமான சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினுடைய நகலை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். அதில் ஏதேனும் உங்களுக்கு ஆட்சேபனை உள்ளதா என்று அரசு தரப்பை நீதிபதி அவர்கள் வினவினார்கள். 21/6க்குள் அந்த அறிக்கையினுடைய நகலை எங்களுக்கு சமர்ப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இதனிடையே கோடநாடு எஸ்டேட்டில் நீண்ட காலமாக ஓட்டுநராக பணியாற்றி வரும் ரமேஷ், ஜெயலலிதா கொடநாட்டிற்கு வருகை தரும்போது அவருக்கு காய்கறிகளை வழங்கி வந்த தேவன், கோவையை சேர்ந்த ரவிக்குமார் மற்றும் அப்துல் காதர் ஆகியோருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். 4 பேரும் கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நாளை விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.